சொந்த பிறகு சார் தெரிஞ்ச டீச்சர் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நாங்க எந்திரிக்கோன்றோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன ஆச்சு, நாங்க எந்திரிக்கோம் சொல்றோம். பயன்படுத்துறாங்க எங்களை. தெரிஞ்ச சார் மயக்கம் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்தோம். இது என்ன ஆம்புலன்ஸ் இது செகண்ட் டேட் கிட்டத்தட்ட இன்னைக்கு 15வது நாளா இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்கோம். காலை முதலே வந்து கடுமையான ஒரு அடக்குமுறையை இந்த காவல்துறை வந்து எங்கள் மேல் ஏவி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா பெண் ஆசிரியர்களை கொஞ்சம் கூட வந்து மதிக்காம ஒரு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒரு தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க, ஒருமையில பேசியிருக்காங்க. இதை வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். நாங்கெல்லாம் யாரு? ஆசிரியர்கள், ஒரு மாண்போட நடத்தப்பட வேண்டியவர்கள். ஆனா எங்களை வந்து இப்படி ஒரு குற்றவாளிகளை போல ஒருமையில பேசுறதும் தகாத வார்த்தைகள்ல பேசுறதும் எந்த விதத்துல நியாயம்? தமிழக அரசு வந்து இதுதான் பெண்களுக்கான ஆட்சியா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஒரு ஆசிரியர் மயக்கம் போட்டுட்டாரு, 2 கை குழந்தைங்களோட வந்திருக்காங்க. ஒரு ஆண் ஆசிரியர் மயக்கம் போட்டுட்டாரு, அவருக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. காவல்துறை வந்து உடனடியா வந்து அந்த கைது நடவடிக்கையில தான் ஈடுபடுறாங்க. பெண் ஆசிரியர்களை தரன்னு இழுத்து கையை பிடிச்சி இழுத்து, அப்படி என்னங்க அவசரம்? ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, 2 குழந்தைங்க அப்படியே கண்ணீரோட கதறாங்க. அப்படி கதறிட்டு இருக்கும் போது கைது நடவடிக்கை என்ன அவ்வளவு அவசியமா? கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா? நாங்கெல்லாம் ஆசிரியர்கள் தானே, எங்களால முடியலங்க, நிஜமாலுமே எங்களால முடியல. முதல்வர் ஐயா, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களான்னு எங்களுக்கு உண்மையாலுமே தெரியலங்க. எங்களால அழுகிறதா, நாங்க கண்ணியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் உங்க காலில் விழுந்துதான் கெஞ்சாத குறையா நாங்க எங்களுடைய கோரிக்கையை கேட்டுட்டு இருக்கோம். நியாயமான கோரிக்கைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. கல்வி அமைச்சர் முதல் நாள் தான் சொல்றாரு நியாயமான கோரிக்கைன்னு, அடுத்த நாள் சொல்றாரு இந்த கோரிக்கையை செஞ்சா மத்த எல்லாரும் கேட்பாங்கன்னு. தேர்தல் வாக்குறுதியில எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதா நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்க போராடும் போது எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா நீங்க நேரடியா வந்து இந்த எங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு ஏத்துக்கிட்டீங்க. அதற்கப்புறம் எதுக்குங்க இவ்வளவு தடை? இந்த ஆசிரியர்களுடைய உயிர் போகணுமா சொல்லுங்க, அதற்காக உயிர் பலி தான் வேணும்னு சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கேன், வேணா என் உயிரை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சம வேலைக்கு சம ஊதிய அரசாணையை நீங்க கொடுங்க. ஆசிரியர்கள் உயிர் வேணுமா இல்ல அரசாணை வேணுமா அப்படின்னா தமிழக அரசு தான் தரணும். பெண் ஆசிரியர்களை குழுவா இருக்கும்போது ஒரு ஆண் சகோதரர், நாங்க எல்லாருமே சகோதரத்துவத்தை வந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் மத்தியில ஒரு ஆண் ஆசிரியர் உட்கார்ந்துருந்தா நான் வந்து பொது வெளியில சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் வந்து இப்படி வந்து பெண்களுக்கு மத்தியில இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்ற இரட்டை அர்த்தத்துல பேசுறாங்க, வித்தியாசமா பேசுறாங்க. நாங்க ஆசிரியர்கள், அதனால எந்த ஒரு தகாத வார்த்தையை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. சரிங்களா? ஒருமையில பேசுறதையும் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிப்பாக பேசுறாங்க. எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நேம் பேட்ச் இல்லாம வந்திருக்காங்க, நேம் பேட்ச் இல்லாம வந்து கைது செஞ்சா அவங்க யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? காவல்துறையா இல்ல வேற யாரும் வந்து அப்படி எங்களை வந்து கைது செய்யறாங்களான்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஆண் ஆசிரியர் பெண்களையும் வந்து இழுக்கும் போதே வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அவங்களும் சேர்த்து இழுக்கிறது. ஆண் காவலர்கள் வந்து பெண்களையும் கையை பிடிச்சு எங்கிட்டு தள்ளி இழுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக அரசு நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு நாங்க பள்ளிக்கூடத்துல போய் பாடம் நடத்துறதுக்கு தயார் நிலையில இருக்கோம். எங்களுடைய 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இந்த 16 வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க நடுவீதியில சோறு தண்ணி இல்லாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வாக்குறுதிக்காக நாங்க எங்களோட வாக்குகளை கொடுத்தோம். நீங்க தான் எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தரணும். 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.